வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இந்த சேனல் வழியாக உங்கள் கூட நிறைய தலைப்புகளில் நான் பேசியிருக்கேன், நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை எல்லாமே எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த முறை இந்த பயணம் த லாஸ் ஆஃப் ஒன் அப்படின்ற ஒரு புத்தகத்தினுடைய தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அது குறித்த செய்திகள் இப்பொழுது உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன். அதாவது இந்த புத்தகம் த லா ஆஃப் ஒன் அப்படிங்கிற இந்த புத்தகம் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும், அதை விட மிக முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம யார் அப்படிங்கிற அந்த சுயத்தை வெளிப்படுத்துவதற்குமான ஒரு நல்ல நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது எந்தெந்த வகையில் நம்மக்கிட்டேருந்து இந்த அற்புதமான பண்புகள் அது வெளிக்கொணரும், இது யார் எழுதினது இந்த புத்தகம், இது எப்படி உருவானது அப்படிங்கிற தகவல்கள். இந்த புத்தகத்தினுடைய பெயர் பார்த்திங்கன்னா த லா ஆஃப் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரா அப்படிங்கிற ஒருத்தருடைய தகவல் இருக்குது. இந்த ரா அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சேனல்டு, இதை ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதர்கள் ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது உயர் டைமென்ஷனல் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிபதி வழியாக உரையாடினப்போ ரெக்கார்ட் பண்ணி இந்த ரா அப்படிங்கிறவர் இங்கே உள்ள இன்னொருத்தரோட உடலில் அவருடைய வார்த்தைகளாக அவருடைய எண்ணங்கள் பிரதிபலிக்குது. அதை ரெக்கார்ட் பண்ணி அதை உங்களுக்கு இன்றைக்கி ரெக்கார்டாகவும் புக்காகவும் எழுத்து வடிவத்திலையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா 5 தொகுதிகளை கொண்டதுங்க. யார் இதை எழுதுனா அப்படின்னா இந்த ரா அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6வது டென்சிட்டி சோசியல் மெமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த டென்சிட்டி டைமென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா பரிணாமம், இதை சொல்லலாம் ஒரு ஆன்மா பரிணாமம் அடையக்கூடிய அந்த நிலை. இந்த 6வது டென்சிட்டி அப்படிங்கிறது என்னென்னா அன்பும் ஞானமும் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இது பிரேம்புட் அப்படின்னு சொல்லக்கூடிய எகிப்தினுடைய டைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த ராவை சொன்னாலும் இது எல்லாம் கலந்த ஒரு ஆன்ம சமுதாயம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் மனிதர்களுடைய சேர்ந்தா என்னவோ அதுதான் அந்த ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கார்லா ருக்கெட் அப்படிங்கிறவருடைய மூலமாக இந்த ரா தன்னுடைய தகவல்களை வெளிப்படுத்துகிறாரு, பேசுகிறாரு. டான் எல்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய விஞ்ஞானி, ஒரு பிஹெச்டி ஃபிசிக்ஸு விஞ்ஞானி. 1950 to 60 இவருடைய ஆராய்ச்சிகள் ரொம்ப ஃபிசிக்ஸ் சார்ந்து நிறைய ஆராய்ச்சிகள். வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி சிக்னல் அனுப்புகிறாங்க, எப்படி மனிதர்களுக்கு ஏன் அந்த சிக்னல் அனுப்புகிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருந்தார். அந்த இடத்துல ஜிம் மெக்கர்டி அப்படிங்கிறவரும் இவங்களோட அந்த கூட்டணியில் இணைகிறாங்க. இவங்க எல்லாரும் அந்த சேர்ந்த தருணம் இந்த ராவுடைய தகவல்கள் கிடைக்குது. ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட இந்த எகிப்தியன் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த பிரமிட் அமைக்கிறதுக்கு கூட இந்த ஹையர் சோல் தான் அதற்கான வழி காமிச்சுது அப்படின்னும். ஆனால் அவங்க அதை கொஞ்சம் சுயநலமாக இருந்ததுனால அது அப்படியே அதுக்கு பிறகு அது தொடர்ச்சியாக இல்லை, அந்த தகவல்கள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு இடத்துல என்ன அப்படின்னா இப்போ இவங்களுடைய இந்த டீமுக்கு அவங்க ஏன் உதவி செய்கிறாங்க அப்படின்னா இவங்க உண்மையிலேயே மக்களுக்காக உதவி செய்வாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இவர்களோடு அந்த ரா தன்னுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார். இதன் மூலியமாக இங்கு வாழக்கூடிய மக்கள் நலன் பெறவும் இந்த மக்கள் ஒரு நல்வழியில் பயணிப்பதற்குமான ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கூட அதை பகிர்ந்துக்கிறாரு. இது 1981லேருந்து 84 லூயிஸ்வில்லா கென்டக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூஎஸ்ஏவில் நடக்குதுங்க. இந்த கார்லா டிரான்ஸ்வல் உள்ளே போனோடனே ராவனுடைய பதில்களை சொல்கிற மாதிரியே ஒரு சொல்கிறாரு, சேனல் செய்கிறாங்க.
டான் வந்து கேள்வி கேட்குறாரு. ஜிம் செஷன் வந்து என்ன பண்ணுறாருனா ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவர் தான் அதை எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து டைப்ரைட்டிங் பண்ணி அதை எழுத்து வடிவத்திலையும் கொண்டு வர்றார். இந்த நூலில் எந்தெந்த தகவல்களெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், நம்மளுடைய பிறவினுடைய நியதி, இதை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கை என்ன, ஏன் இந்த வாழ்க்கை எடுத்துருக்குறோம், நம்ம ஏன் இந்த பிறவி எடுத்தோம், நம்ம ஏன் இந்த ஊரில் இந்த மாதிரியான தாய் தந்தை இருக்குது, இந்த மாதிரியான மக்களோடு நாம் ஏன் பயணிக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே அன்பு இல்லாமல் இல்லை நம்மளுக்கு தொந்தரவு தரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, இல்லை நமக்கு அன்பை தரக்கூடிய நல்லது தரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, எப்படி இந்த மாதிரியான இடத்துல நாம் பிறந்தோம், ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த நான் யார் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்மா, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கான உண்மையான பதில்கள். இது வந்து எந்த ஒரு மதத்தையும் சார்ந்திராமல் அது அனைத்தையும் ஒரே வழியாக பார்க்கறதுக்கு உதவக்கூடியது. அடுத்ததாக இதில் இன்னும் என்ன தகவல்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, சக்கராவுடைய அவேர்னஸ், அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரமும் எந்த டென்சிட்டியை பிரதிபலிக்குது, இதனுடைய தன்மை என்ன, இந்த ஆன்மா வந்து எப்படி சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிற நோக்கத்தில் வளருது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து காஸ்மிக் எவாலுவேஷன் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு டென்சிட்டிலேருந்து 8வது பரிணாமம் வரைக்கும் எப்படி இந்த ஆன்மீகத்தினுடைய பரிணாமத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது. அதே மாதிரி வெயில் ஆஃப் ஃபர்கெட்டிங், அதாவது இந்த மறதி அப்படிங்கிற ஒரு நிலை ஆன்மாவிற்கு ஏன் வருது, நாம் இங்கே வந்தோடனே அதை ஏன் நம்ம மறக்கிறோம் அப்படிங்கிற தகவல்கள். அந்த மறைவு விருத்திக்கு ஒரு அவசியமான சூத்திரம் என்ன, இது ஏன் அது மாதிரி அவசியமாக எல்லா ஆன்மாவுக்கும் கொடுக்கப்படுது அப்படிங்கிற தகவல்கள். சர்வீஸ் டு செல்ஃப், அப்படி இல்லைன்னா சர்வீஸ் டு அதர்ஸ், நீங்கள் உங்களோட சுயநலத்தோடு இருக்கிறீங்களா அல்லது பிறருக்காக நீங்கள் சேவை செய்கிறீங்களா, அப்படி உங்களுடைய மறுபிறவிக்கு மேலே இந்த டென்சிட்டி வந்து குதிக்க தயாராக, அடுத்ததில் நீங்கள் குதிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றிய தகவல்கள். இது வந்து ஒரு நவீன வேதம் போல கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த லா ஆஃப் ஒன் அப்படிங்கிற இந்த புத்தகம். சூக்ஷ்ம உடல், கர்மா, சிகிச்சை, ஜன்மம், இது எல்லாம் சொல்லக்கூடியது இந்த வேதம். இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி, மைண்ட், ஸ்பிரிட் காம்ப்ளெக்ஸ், இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆத்ம அறிவு, பிரம்ம அறிவு அப்படின்னு வேதத்தில் சொல்லுவாங்க. இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. ஒரு ஆன்மாவனுடைய உயர்நிலை அறிவு, அதனுடைய நினைவில் இருக்கக்கூடியது, முடிவில்லாத தன்மை அப்படிங்கிறது. இந்த எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தெய்வீக பாலம் அப்படின்னு சொல்லலாம். வேதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களோட ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தெய்வீக பாலம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து அப்படி சும்மா ஏதோ படிக்கிறோம் அப்படின்ற மாதிரில வாசிப்பு மாதிரி கிடையாது. இது ஆன்ம பயணத்துக்கான ஒரு வரைபடம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட ஒவ்வொரு வரியிலையும் கோடான கோடி வாழ்க்கைகள் இருக்கும், அனுபவங்களையும் உருவாக்க செய்து அதை பற்றிய தகவல்கள் தான் இந்த புத்தகத்தில் நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு விழிப்புணர்வை பெறுவதற்குமா நான் இதை உங்கள் கூட பகிர்ந்துக்க தயாராக இருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் இதற்கு தயாராக இருக்கிறீர்களா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாருமே இதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இது தொடர்ச்சியாக பாருங்கள், இடையிலே நிறுத்தாமல் பாருங்கள். அப்போ தான் இது நிறைய பேருக்கு அது ஃபார்வேர்ட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய நிறைய செய்திகள் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுமையாக ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.